ஆனால் எப்போ கிடைக்காதுக்குண்டான தகுதியை வளர்த்துருந்தீங்கன்னா உங்களை இங்கு வரவழைக்கும். இங்கே வர முடியாமல் எத்தனை பேர் வரலான்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் வர முடியாது. ஆனால் அவங்களுக்கு உண்டான தகுதி இல்லை. ஏன்னா டைம் இல்லைன்னு சார்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்க, எனக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. இன்றைக்கி அப்படி தான் தூக்கத்தை இழந்துட்டுருக்கோம். டைம் இல்லை இல்லைன்னு சொல்லி தான் என்ன பண்ணுறோம், தூக்கத்தை இழந்துட்டுருக்கோம். இதனால் நோய்களை வர வச்சுட்ருக்கோம். எப்போ ஒருத்தர் தூக்கத்தை இழக்கிறாங்களோ அவங்க உடம்புல வியாதி தானாக தேடிட்டு வரும். யாரும் நாம் போய் வெளியில் இருக்கிறவங்க வியாதியை கொடுக்கறதில்ல. அதுக்கு காரணம் நாம் தான். ரெஸ்ட்டு கொடுக்குற நேரத்துக்கு ரெஸ்ட்டு கொடுக்க தெரியணும், அது கொடுக்கறதில்ல. ஓடிட்டே இருக்கோம். பொருளாதாரத்துக்காக ஓடுறோம், குடும்பத்துக்காக ஓடுறோம், ஆனால் நமக்காக ஓடுறதில்லை. மற்றவங்களுக்காக ஓடினே இருந்து கூட கட்சியில் நமக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஏன் நம்ம இங்கே ஒன்றா சேர்ந்துருக்கோம்? இதனுடைய காரணம் என்ன? இதனுடைய பயன் என்ன? நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே வந்ததுனால என்னென்னலாம் நடக்கும்? இதெல்லாம் அவர் சேர்த்து வச்சது தான். உங்களுக்கு எல்லாமே என்னென்ன கிடைக்கணுமோ அத்தனையும் இங்கே கிடைக்கும்னு சொல்லி தான் அவர் சேர்த்து வச்சிருக்காரு. தவிர கிடைக்காதவங்களை பற்றியோ இல்லை வராதவங்களை பற்றியோ நம்ம சிந்தனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் ஆட்டிருக்கிறார், நம்ம ஆடுறோம். அவர் எங்கேயும் ஒரு அணு அசையாது. காட்டடிச்ச பலூன்னு நம்மெல்லாம் எப்போ வேணாலும் அவர் கசைக்கு போட்டு போயின்னே இருக்கலாம். அதனால் அவங்கள மீறின ஒரு சக்தி கிடையாது. அவங்க தான் ஒற்றுமையாக இன்றைக்கி ஒன்றா சேர்த்து வச்சுன்னா எந்தெந்த ஊர்லேருந்தும் வந்திருப்பீங்க. ஆனால் அந்த அக்னீஸ்வரர் நினச்சா மட்டும்தான் இந்த உலகத்துக்கு எல்லா இடத்துலையும் வெளிச்சம்ன்ற ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு அக்னீஸ்வரர் தான். அது இல்லைன்னு சொன்னால் ஒரு பொருளையும் நம்ம சாப்பிட முடியாது. ஒரு பஞ்சபூத ஸ்தலத்தில் முக்கியமான ஸ்தலம் அக்னி ஸ்தலம். அந்த அக்னின்ற ஒரு நெருப்பு ஒளி இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அக்னீஸ்வரரா அதை பற்றியே அது ஒரு இதுவாக போகிறாங்க. ஏதோ டைம் பாஸ்க்காக நிறைய பேர் மலை சுற்றுறாங்க, டைம் பாஸ்க்காக நிறைய பேர் கோயிலுக்காக பார்க்கணும் வராங்க, இந்த மாதிரி தான் வராங்களே தவிர அந்த ஆன்மீக சிந்தனை, யாரெல்லாம் உங்களை நீங்கள் நம்புகிறீங்களோ அவங்க மட்டும்தான் இங்கே சேர முடியும். உங்களை பற்றி நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் அறியணும். உங்களை நீங்கள் அறிந்தீர்களேனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றதை முதல்ல ப்ரூவ் பண்ணிக்கணும். இது திருமூலருடைய வாக்கு, சாதாரண வாக்கு கிடையாது. ஒவ்வொருத்தருமே அவங்கள பற்றி, என்னை பற்றி எனக்கு தெரியணும், எனக்கு என்ன வேணும் என்ன செய்யணுன்றது அவருக்கு தெரியும். ஆனால் அதுக்கு நான் தகுதியை வச்சுக்கிட்டேன்னா எனக்கு தானாக செய்வார். அதுக்காக நான் உருண்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும் சாதிக்கணுன்ற எண்ணமெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய வேலையை கடமை செவ்வனே செஞ்சுட்டே இருந்தேன்னா அவர் அது வேலையை செய்யும். அப்போ அதுக்குண்டான தகுதியும் நம்பிக்கையும் யார் ஒருத்தர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு 100% கிடைக்கும், முழுக்க கிடைக்கும். 100% தகுதியும் நம்பிக்கையும், இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் அவன் முழு மனிதனாக இருக்க முடியாது. இதுதான் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் கிடைக்கணுன்றத முடிவு பண்ணக்கூடியவர் அவர். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அதுக்குள்ள தகுதியை வளர்த்துக்க சொல்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த தகுதியே இல்லாமல் எனக்கு இது வருமா, இது கிடைக்குமா, இது கிடைக்குமா, கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? அந்த தகுதியும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ பாட்டு வேற சிந்தனையில் இருந்தேன்னா எப்படி கிடைக்கும்? இங்கே திருவண்ணாமலையில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த ஹோட்டலில் வேணாலும் ஃப்ரீயாக சாப்பிட்லாம். காலையில் இறங்கி ஃபுல்லாக எல்லா ஹோட்டலுமே எனக்கு ஃப்ரீ தான். உள்ளே போய் என்ன உட்காந்தாலும் ஃப்ரீயாக சாப்பிட்லாம். இன்ன வரைக்கும் இட்லி வேலை தோசை வேலை திருவண்ணாமலை தெரியாது. ஆனால் நான் எங்கே வந்து சாப்பிட்ணுன்னு எழுதி வச்சுருக்காரு, ஆசிரமத்தில் வந்து சாப்பிடணும்னு எழுதியிருக்காரு. அது சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கே கொடுப்பாங்க. அந்த பசி ஆடுறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டமாக பாடுவோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அது ஒரு நிம்மதியாகவே இருக்கிறது இல்லை. நம்ம இப்படி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்ணுன்றதை விட நமக்கு என்ன அவர் எழுதி வச்சிருக்காரோ அதான் சாப்பிட முடியும். நிறைய பேருக்கு அது ஏதோ ஒன்று பண்ணுறோம், சாப்பிட்றோம், இது இன்னைக்கு சாப்பிட்ணும், எப்படியாவது சாப்பிட்ணும், இது சாப்பிட்லாமா, இது கிடைக்குமா, கிடைக்கும். ஆனால் எப்போ கிடைக்கும்? அதை ஜீரணம் பண்ணுற தகுதி நம்ம உடம்புல இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் சொல்லுவோம், எதை ஒருத்தர் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறாங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வாழ்க்கையில். இல்லாத ஒரு பொருளையே, கிடைக்காத ஒரு பொருளையே யார் ஒருத்தர் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு பேராசை என்ற ஒரு ஆனந்தம்ன்றது கிடைக்கவே கிடைக்காது வாழ்க்கையில். ஆசையை அறவே துறந்தால்
ஆனந்தம் என்ற கடலில் நீந்தலாம். திருமூலருடைய வாக்கு. அந்த ஆசை எங்கே சார்? ஆசையே இல்லைன்னா எப்படி சார் சம்பாதிக்கிறது? கஷ்டப்படுது. இருக்க வேண்டியதுதான். எவ்வளோ இருக்கணும்? அந்த ஒரு சான் வயிற்றுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஆசைப்படலாம். அதை மீறி ஆசைப்பட்டு என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கே சாப்பிட்டு இன்றைக்கே ஜீரணம் பண்ணிட முடியுமா? அவ்வளோவா? கிடைச்சதெல்லாம் கிடைக்காது. ஒன்று ஆசைப்படாதுன்றான். என்ன கிடைக்கணுமோ அதுக்கு உண்டான தகுதியை நீ வளர்த்துக்கோ, உனக்கு எல்லாம் கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை இல்லாத ஒருத்தருக்கு ஏதோ கடமைக்காக கோயில் போய், நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்களா, ஐயரெல்லாம் பார்த்தீங்களா, கோயிலில் டெய்லி போய் ஆத்மாத்மா யாருன்னா பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எவ்வளோ தட்டு காசு வரும், நீங்கள் எவ்வளோ கடங்கார தீக்கலாம், இவருக்கு கொடுக்கணும் அவருக்கு கொடுக்கணும் சாயந்தரம்னா அப்படின்ற எண்ணத்தில் இருப்பாங்க. சாமியை பார்க்கணும்னு நினைக்கிறோம், அங்கே போய் என்ன பண்ணுறோம்? பின்னாடி நட்டவனை பார்ப்பியா இல்லை சாமியை பார்க்கணும்னு எண்ணம் வருமா? இது இல்லாமல் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து ஏதாவது கேட்கணும் கடவுள்கிட்ட அப்படின்னு நினச்சின்னு போவோம். அப்போது கேட்கணும்னு நினைக்கிறது தான் போவோமே தவிர கடவுள் வந்து நம்மளுக்கு இது ஆசீர்வாதம் பண்ண மாட்டார். தேவையில்லாத ஏதோ ஒன்று ஆசையில் போய் இதை கேட்கணும் போவோம். அங்கே போயிட்டு ஒரு நவந்துருவோம், என்னடா கேட்கணும்னு நினச்சிங்க முடிஞ்சு. அந்த ஒரு செகண்டு லைனில் நிற்போம், போவோம், எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. போய் ஏதாவது நம்ம வேண்டி கேட்கலான்னா அதுக்கு நிற்கிறதுக்கு கூட இன்றைக்கி இடம் கிடையாது. அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உன்னை நம்புங்க, உன் மனதில் இருக்கிற கடவுளை நம்புங்க. அது எவ்வளோ பெருசு இருக்குது அந்த உயிர் தங்கணும்னு சொன்னால் நம்ம எந்த நம்ம இதுவில் இருக்கணும், அதுக்குண்டான தகுதி. நம்ம உடம்புல உயிர் தங்கணும்னா எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் அந்த உடம்புல அந்த உயிரும் உடலும் சேர்ந்தது தான் ஒரு மனிதன். அது வந்து நிறைய பேருக்கு அது தெரிஞ்சுக்கிட்டே இல்லை. அந்த உயிர் ஏன் தங்குது, அந்த உயிர் எம்மத்தொண்டு இருக்கு நம்ம உடம்புல, எங்க இருக்கு? இந்த உயிர் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு துச்சமா மதிக்கிறோம். ஆனா குடும்பம்னு வரும்போது தான் அதனுடைய இதுவெல்லாம் நினைக்கிறோம். நம்ம குடும்பத்துக்காக வாழ்றோம், நம்ம எதுக்காக வாழ்றோம், என்ன பண்றோம்னு நினைக்கிறோம். அது வரைக்கும் ஏதாவது நினைக்கிறோமான்னா, எது நினைக்கிறோம்னா நம்ம உடல்ல உயிர் தங்கணும். எப்படி தங்கும்? அந்த ஆரோக்கியத்துக்கு என்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அன்னைக்கு நம்ம உடம்புல உயிர் தங்கும். இல்லைன்னா எப்படா விட்டுட்டு போவோம், கண்டதை உள்ள போடுறானே தாங்கலை என்னால அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், வெளியே ஓடணும், துடிக்கும். அதான் உடலை விட்டு வெளியே போகணும், துடிக்கும். அதுக்கு சப்போர்ட் பண்ணலாமா? நம்ம முழுக்க இன்னைக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். 6 அறிவை கொடுத்து 7ஆம் அறிவுன்ற மோட்சத்துக்காக உண்டான வழிதான் நம்ம 6 அறிவை கொடுத்த மனிதனை படைச்சிருக்கான். 7ஆம் அறிவுன்ற மோட்சத்துக்கு போனால் அடுத்த பிறவி கிடையாது. அப்போ 6 அறிவுன்றது என்னது? அந்த 6 அறிவை கொடுத்து சிந்திக்கிற வழி. நம்ம தலைவலி வருதுன்னு சொன்னால் எதனாலும் தெரிஞ்சுக்கணும், அதை யோசிக்கிறதே கிடையாது. பேராசிட்டமாலுக்கு தான் பாருமா, அங்கே ஒரு 2 பேராசிட்டமால் எடுத்தா ஒன்று போட்டு தண்ணியை ஊற்று அப்படின்னு தான் போகிறோம். அது பண்ணக்கூடாது. அப்போ தலைவலி எதனால் வருதுன்றது மூளைக்கு வேலை கொடுக்கணும். பசியா தலைவலி வரும், கோல்டா தலைவலி வரும், டென்ஷனா தலைவலி வரும். அப்போ 3த்துக்கு என்ன ரெமிடி, எது நமக்கு பாதிக்குது அப்படின்றத மூளைக்கு வேலை கொடுத்தா உடம்புல வியாதியும் இருக்காது. நம்ம டாக்டர் போட்ட சேர்ந்து போய் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது.